அவருடைய பாரம்பரியத்தில் இஸ்மாயில், அல்யசா, யூனுஸ், லூத் ஆகியோருக்கு நேர்வழி காட்டினோம். இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான், அவங்களுடைய அந்த பாரம்பரியத்தில் இஸ்மாயில் நபி இருந்தாங்க, அல்யசா இருந்தாங்க, யூனுஸ் இருந்தாங்க, லூத் இருந்தாங்க. அவர்களில் ஒவ்வொருவருக்கும் அகிலத்தார் அனைவரையும் விட மேலான சிறப்பினை வழங்கியிருந்தோம். இது என்னது? அகிலத்தார் அனைவரையும் விட மேலானது அப்படின்னா என்னது? நுபுவத். அப்போது அல்லாஹ் தான் சொல்கிறான், இவங்க எல்லாருக்குமே நான் நுபுவத்தை கொடுத்துருந்தேன். அப்போது இந்த நபிமார்களுடைய பேரெல்லாம் அல்லாஹ் இங்கே எது கொண்டு வரான் அப்படின்னா, ஒன்று, அவங்க எல்லாமே மனிதர்களாக இருந்தாங்க, யாரும் தங்களை கடவுள்னு சொல்லலை. அப்போ இதில் இந்த அல்யசா அப்படின்னு இருக்கிறாருல, அவர் யார் பார்த்தீங்கன்னா இந்த ஏசாயா அப்படின்னு சொல்லிட்டு பைபிளில் இருக்கும், ஏசாயா இருக்கும் பாரு, அந்த நபி இவர். அப்போ மற்ற எல்லாருமே தெரியும், இஸ்மாயில், யூனுஸ் தெரியுமில்ல, மீன் விழுங்கின அந்த நபி. அப்போ இவங்க எல்லாருமே அவங்களுடைய தோழர்கள், அதாவது அவங்களுடைய பரம்பரையை சேர்ந்தவர்களாக இருந்தாங்க. சிலர் நேரடி வாரிசு, சிலர் அந்த ஃபேமிலியோடைய சப்லிங்கில் இருந்தவங்க. லூத் அலைஹிஸ்ஸலாம் வாரிசு கிடையாதுல்ல, அவருடைய ரிலேஷன் தானே அவர். ஸோ அதனால் அவருடைய பரம்பரையில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான்.